நம்பினால் நம்புங்கள் மர்மத்தின் மறுபக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். சுற்றுலா செல்லும் போதோ காடுகளிலோ குரங்குகள் செய்யும் சேட்டைகளை அனைவரும் ரசிக்கவே செய்வார்கள். ஆனால் தினம் தினம் வீடுகளுக்குள் புகுந்து பல்வேறு சேதங்களை ஏற்படுத்தும் குரங்குகளை ரசிப்பது கடினம்தான். இன்று குரங்குகளின் சம்பளம் மாதம் 5000. அரசு பணியில் அவைகள் அமர்த்தப்பட்டது எதற்காக? பனி, குளிர், மாசு போன்ற பல்வேறு காரணிகளால் புதுடில்லியின் இயல்பு வாழ்க்கை அவ்வப்போது பாதிப்பது உண்டு. ஆனால் அதையெல்லாம் விட புதுடில்லி மக்களுக்கு அதிக பயத்தை ஏற்படுத்துவது குரங்குகள். சேட்டை செய்யும் குரங்குகளை அடக்க சிறப்பு படை ஒன்றை உருவாக்கியது டில்லி அரசு. இந்தியாவின் தலைநகரமான புதுதில்லி வாக்கிங் செல்லும் முதியவர்கள், பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவர்கள், வேலைக்கு செல்லும் ஆண்கள், பெண்கள் என தனது காலை பொழுதை தினமும் பிஸியாகவே தொடங்குகிறது புதுதில்லி. பரபரப்பாக தங்களது வேலைகளுக்கு ஆயத்தமாகும் மனிதர்களைப் போலத்தான் இவர்களும் புறப்படுகின்றனர். இன்னும் சில மணித்துளிகளில் இந்த அரசு அதிகாரிகளின் துரித வேலை நேரம் ஆரம்பமாகிவிடும். மற்ற மனிதர்கள் பார்க்கும் வேலையிலிருந்து இவர்களின் தொழில் வித்தியாசப்பட்டது, மிகவும் சுவாரஸ்யமானது. ஏனென்றால் இவர்கள் வேலைக்கு தனியாக செல்வதில்லை, அவர்களுடன் இந்த லங்கூர் குரங்கு வகைகளையும் அழைத்து செல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் லங்கூர் குரங்குகளால் தான் இந்த மனிதர்களுக்கு அரசு வேலையே. வாட்ச் கட்டாவிட்டாலும் நேரம் ஆகிக் கொண்டிருப்பதை உணர்ந்திருந்தன லங்கூர் குரங்குகள். விரைவாக தயாராயின. பார்க்க போகும் வேளையில் மனிதர்களை விட உயர் அதிகாரி குரங்குகள் தான். புதுதில்லியின் மினி போலீஸ் படை என்று லங்கூர் குரங்குகளை அழைத்தால் அது மிகையாகாது. நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்தால் அதற்கான காரணம் உங்களுக்கே புரியும். இத்தனை பீடிகை போடும் அளவிற்கு அப்படி என்ன ஆச்சரியம் இந்த லங்கூர் குரங்குகளுக்கு பின்னால் இருக்கிறது? ஆம், ஆச்சரியம்தான் அடங்கியுள்ளது. புதுதில்லியில் பரபரப்புக்கு மட்டுமில்லை, சேட்டை செய்யும் குரங்குகளுக்கும் பஞ்சமில்லை. மனிதர்கள் தவறு செய்தால் காவல்துறை மூலம் கட்டுப்படுத்தலாம். ஆனால் குரங்குகளின் சேட்டையை கட்டுப்படுத்த மனிதர்களால் முடியாது. சேட்டை என்பதை கடந்து சில நேரங்களில் இந்த குரங்குகள் பலருக்கு தொந்தரவையும் தருகின்றன. எனவே புதுதில்லியில் பெரும்பாலான வீடுகளின் கதவுகளிலும் ஜன்னல்களிலும் கம்பி வலை பொருத்தப்பட்டிருக்கிறது. निर्माण भवन है, निर्माण के सामने सिनेमा गेट के सामने मेरी दुकान है, जूस की दुकान है. நான் இங்க நிர்வான் பவன்ல 5 வருஷமா கடை வச்சிருக்கேன். ஆரம்பத்துல இருந்தே இங்க குரங்களோட தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு. கொஞ்ச நேரம் ஏமாந்தாலும் டக்குன்னு கடைக்குள்ள புகுந்து ஏதாவது பொருளை எடுத்துக்கிட்டு ஓடிடும், இல்லைன்னா கீழே போட்டு உடைச்சிடும். காலையில இருந்து நைட் வரைக்கும் குரங்குகளை சமாளிக்கிறது எங்களுக்கு பெரிய வேலையா இருக்கு. எல்லை மீறும் குரங்குகளை அடக்க அரசு கையாளும் ஒரே ஆயுதம் லங்கூர் குரங்குகள். சாதாரண குரங்குகளிடமிருந்து லங்கூர் வகை குரங்குகள் தோற்றத்திலும் செயலிலும் வேறுபட்டவை. அதனால் சாதாரண குரங்குகளுக்கு லங்கூர் குரங்குகளின் மீது ஒருவித பயம் இருக்கவே செய்கிறது. இதை வைத்துத்தான் ஒரு யோசனையை செயல்படுத்தி இருக்கிறது அரசு.
லங்கூர் குரங்குகளை அரசு பணியில் அமர்த்தியது. ஹைகோர்ட் வந்து ஒரு உத்தரவு போட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, நீங்கள் இந்த குரங்களோட அட்டகாசத்தை கட்டுப்படுத்துங்க. அப்புறம் வந்து இது லங்கூரியன குரங்குகளுக்கு வந்து இந்த குரங்கு வந்து பயப்படுது. அப்போது மத்திய பிரதேசத்துலேருந்து இந்த சம்பல் பள்ளத்தாக்கிலேருந்து இந்த குரங்குகளை வர வச்சு இதை ட்ரெயின் அப் பண்ணி இதுகளுக்குன்னு தனியாக ஆள் 40-45 பேருக்கு மேலே நியமித்து அவங்களுக்கு ஒரு குரங்குக்கு வந்து 7,000-8,000 மாதம் மத்திய அரசு கான்ட்ராக்ட் பேசிஸில் அமர்த்தி இந்த குரங்குகளை பார்த்ததும் அந்த லங்கூரியன குரங்குகளை பார்த்ததும் அந்த குரங்குகள் விலை ஓடுது. அதில் இதை வச்சு 40-50 குரங்குகளுக்கு மேலே வச்சு அதுகளுக்கு மாதம் ஊதிய மாதிரி கொடுத்து இந்த மாதிரி குரங்குகளை வச்சு இந்த குரங்குகளை விரட்டிக்கிட்டு இருக்காங்க. சேட்டை செய்யும் குரங்குகளை அடக்கும் காவல்துறையாக செயல்படுகின்றன லங்கூர் படை. கடந்த 2 வருடங்களாக இந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்கிறது. இந்த வேலைக்காக குரங்குகளுக்கு மாதம் 5,000 ரூபாய் சம்பளமும் உண்டு. குரங்கிற்கு மட்டுமல்ல, அதை பராமரிப்பவருக்கும் தனியே சம்பளம் உண்டு. அரசாங்கத்தின் கடைநிலை ஊழியர்கள் சிலரின் மாத சம்பளத்தை விட இந்த தொகை அதிகம். தற்போது சுமார் 200 லங்கூர் வகை குரங்குகள் அரசாங்கத்தால் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இந்த குரங்குகளின் உதவியால் அவற்றை வளர்ப்பவருக்கும் அரசாங்க வேலை கிடைத்துள்ளது. லங்கூர் குரங்குகளை பார்த்துக்கிறவங்க நாலு முழுக்க அது கூட தான் இருக்கணும். அதுக்கு சாப்பாடு தர்றது, தண்ணி தர்றதுன்னு எல்லா வேலையும் செய்யணும். அதுக்காக தான் குரங்குகளுக்கு சம்பளம் தர்ற மாதிரி எங்களுக்கும் தர்றாங்க. டெல்லியில பல இடங்கள்ல குரங்கு தொல்லையை நான் சரி பண்ணியிருக்கேன். காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை இவர்களின் டியூட்டி நேரம். சில குரங்குகள் ஓவர் டைமாக 24 மணி நேரம் கூட தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கவனித்துக் கொள்கின்றன. ஒவ்வொரு ஏரியாவிற்கும் காவல் நிலையம் இருப்பது போல் லங்கூர் குரங்குகளுக்கும் ஏரியா பிரிக்கப்பட்டுள்ளன. புதுதில்லியின் பல இடங்களில், முக்கியமாக அரசு அலுவலகங்கள், கோர்ட், பாராளுமன்றம், சுற்றுலா தலங்கள், திருமண மண்டபங்கள், ரயில்வே ஸ்டேஷன், அதிகாரிகளின் வீடுகள் என குரங்குகளின் பணியிடங்களுக்கான பட்டியல் நீண்டு கொண்டே போகும். ஒவ்வொரு இடத்திலும் கட்டாயம் 2 அல்லது 3 லங்கூர் குரங்குகள் பணியில் இருக்கும். இப்போ என்கிட்ட 70 வகை லங்கூர் குரங்குகள் இருக்கு. டெல்லியில பல இடங்களுக்கு நான் தான் குரங்குகளை அனுப்புறேன். காலேஜ், ஸ்கூலு, கவர்மெண்ட் ஆஃபீஸு, கோர்ட்டு, பிரைம் மினிஸ்டர் வீடு, கோட்டைன்னு எல்லா இடங்கள்லையுமே ஒரு லங்கூர் குரங்கும் ஒரு பையனும் எப்பவுமே இருப்பாங்க. हमेशा रहता है। चीफ जस्टिस साहब की कोठी पे 24 घंटे के लिए लड़का तैयार रहता है। அரசாங்க பணியாளர்களைப் போலவே லங்கூர் குரங்குகளுக்கும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறை கிடைத்து விடுகிறது. இந்த நாட்களில் சாதாரண குரங்குகளுக்கு கொண்டாட்டம் தான். அடக்க ஆள் இல்லாததால் ஜாலியாக உலா வருகின்றன. லங்கூர் குரங்குகளை பாதுகாக்கும் பணியாளர்கள் அதனுடன் சேர்த்து மேலும் சில வேலைகளையும் செய்கின்றனர். ஆனால் மற்ற வேலைகளை விட லங்கூர் குரங்கை பாதுகாக்கும் பணி சற்றே கடினமானது. முதலில் குரங்குகளின் உணவு முறையில் கவனமாக இருக்க வேண்டும். பச்சை காய்கறிகள், பட்டாணி, பழ வகைகள் என சத்தான உணவுகள் வழங்கப்படுகின்றன. லங்கூர் குரங்கு பழம், உருளைக்கிழங்கு, ரொட்டி, வெண்டைக்காய்னு நம்ம சாப்பிட்ற எல்லாத்தையும் விரும்பி சாப்பிடும். முட்டை, நான்வெஜ் எதுவும் சாப்பிடாது. மனிதர்களை எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ணாது. அதுக்கு எல்லாமே தெரியும். மனிதர்களோட ஈஸியா பழகும். हाथ मिलाता है, हमारा कहना मानता है, जैसे हम कहते हैं वैसे ही करता है. லங்கூர் குரங்குகளுக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் அரசாங்க கால்நடை மருத்துவமனையில் உடனடி சிகிச்சையும் தரப்படுகிறது. லங்கூர் குரங்குகளை வைத்து மற்ற குரங்குகளை விரட்டி அடிப்பதில் அரசு வெற்றி அடைந்தாலும் இந்த ஐடியா தோன்றியது சற்று வித்தியாசமானது. புதுடில்லியில் வருடம் ஒரு முறை குரங்கு தொல்லை உள்ள அனைத்து தெருக்களிலும் பணம் வசூல் செய்து
அவற்றை பிடித்து காடுகளில் விடுவார்கள். ஆனால் மொத்த குரங்கையும் அவர்களால் பிடிக்க முடியாது. அடுத்த ஒரு வருடத்தில் மீதமுள்ள குரங்குகளின் எண்ணிக்கையும் பெருகிவிடும். முற்றிலுமாக குரங்குகளை ஒழிக்க முடியாது என்பதாலேயே அவைகளை அடக்க இந்த லங்கூர் குரங்குகளை பயன்படுத்துகின்றனர். டில்லியின் அனைத்து தரப்பு மக்களும் அச்சப்படும் ஒரே விஷயம் குரங்குகள். லங்கூர் குரங்குகள் வந்த பின்பு சற்று நிம்மதி அடைந்துள்ளனர் டில்லிவாசிகள். புதுடில்லியில் அன்று அரசு அதிகாரிகள் பங்கேற்கும் ஒரு முக்கியமான கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. எல்லா அலுவலகங்களிலிருந்து வந்திருந்த பெரிய அதிகாரிகள் தங்களது கட்டிடங்களில் குரங்கு தொல்லை அதிகமாக இருப்பதை பற்றியும், உணவுகளை பறித்து சாப்பிடுவது, பொருட்களை சேதப்படுத்துவது பற்றியும் பேசினார்கள். அவற்றை தடுக்க பல கருத்துக்களும் அப்போதே முன்வைக்கப்பட்டன. அதில் பலர் சேட்டை செய்யும் குரங்குகளை பிடித்து காட்டில் விடலாம் என்றும், சிலர் விஷம் கொடுத்து கொன்று விடலாம் என்றும் கூறினார்கள். பல யோசனைகளுக்கு பின் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. மக்களே இதற்கு தீர்வு சொல்லும் வகையில் ஒரு விளம்பரம் தரப்பட்டது. குறிப்பிட்ட நாளும் வந்தது. பலர் பல புதிய திட்டங்களுடன் கூட்டத்திற்கு வந்திருந்தனர். அவர்களில் ஒருவர் மட்டும் மிகவும் சாதாரண உடையணிந்து தன்னுடன் ஒரு லங்கூர் குரங்கையும் அழைத்து வந்திருந்தார். மற்றவர்களின் யோசனைகள் அனைத்துமே அரசுக்கு பல லட்சங்கள் செலவாகும் திட்டங்கள். கடைசியாக லங்கூர் மனிதனிடம் அரசு அதிகாரிகள் உங்களுடைய திட்டம் என்ன என்று கேட்க, அவர் சாதாரண குரங்குகளுக்கு லங்கூர் வகை குரங்குகளை கண்டால் பயம், அதனால் அவற்றை வைத்து பயமுறுத்தி துரத்தினால் அவைகள் அந்த இடத்தினை விட்டு வேறிடத்திற்கு சென்றுவிடும் என கூறினார். இந்த வார்த்தைகள் தான் இன்று நகரம் முழுவதும் லங்கூர் குரங்குகள் அரசு பணியாளராக அமர காரணம். காட்டிலிருந்து கொண்டு வரப்படும் லங்கூர் குரங்குகளை சிறு வயதிலிருந்தே இவர்கள் இந்த பணிக்காக பழக்கப்படுத்துகிறார்கள். லங்கூர் குரங்குகளுக்கு சாதாரண குரங்குகளை விரட்ட மட்டுமல்ல, மனிதர்களிடம் பழகவும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. முதலில் ஷேக் ஹேண்ட், பின் சல்யூட் என அழகாக பழக்குகிறார்கள். காட்டுல இருந்து கொண்டு வந்த சில நாட்கள் எதுவும் சாப்பிடாம அடம் பிடிக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்கும். கை கொடுக்க, செல்யூட் பண்றதுக்கெல்லாம் நாங்க கத்து தருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குரங்களை விரட்ட ட்ரைனிங் தருவோம். லங்கூர் குரங்குகள் சின்னதாக இருக்கும் போதே நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறமா ட்ரைனிங் தரவும் ஆரம்பிச்சிருவோம். 2-2.5 வயசாக இருக்கும் போது ட்ரைனிங் முடிஞ்சு குரங்குகளை வேலையில் ஈடுபடுத்த வச்சிருவோம். லங்கூர் குரங்குகளுக்கு புத்திசாலித்தனம் மிகவும் அதிகம். சைக்கிள்களின் பின்னால் அழகாக அமர்ந்து செல்வது, சாலையை கவனமாக கடப்பது என அசாதாரணமான செயல்களையும் செய்து பார்ப்பவர்களை மிரள வைக்கின்றன லங்கூர் குரங்குகள். சில மாதங்களுக்கு முன் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டிகளின் போதும் லங்கூர் குரங்குகள் தங்களது கடமையை நிறைவேற்றியுள்ளனர். வீரர்களை மற்ற குரங்குகள் தொந்தரவு செய்யாமல் இருக்க சுமார் 50க்கும் மேற்பட்ட லங்கூர் குரங்குகள் அரங்கத்தை சுற்றி நியமிக்கப்பட்டிருந்தன. வேட்டை நாய்களுக்கு ஈடாக தங்கள் பணியில் மும்முரமாக இருந்தன லங்கூர் குரங்குகள். லங்கூர் குரங்கால் பல நன்மைகள் இருந்த போதிலும் முழுமையாக குரங்குகளின் சேட்டையிலிருந்து தலைநகரம் தப்ப முடியவில்லை. பல வருஷமாக இந்த மாதிரி குரங்குக்கு அப்பாயின்மெண்ட் சம்பளம் கொடுத்து பல வருஷமாக இருந்தால் கூட, இப்போ சமீபத்தில் போன வாரத்தில் கூட இந்த பிளானிங் கமிஷனில் போய் கம்ப்யூட்டர் வயரெல்லாம் பிச்சு போட்டுருச்சு. ஸோ இதை தடுக்கிறதுக்கு இன்னும் மேலே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் இது பண்ணிக்கிட்டு இருக்கு, முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ஓரளவு கட்டுப்பட்டு வழியே, ஆனால் இன்னும் முற்றிலும் கட்டுப்படுத்த முடியல. ஆயிரக்கணக்கான குரங்குகளை கட்டுப்படுத்த வேண்டிய வேளையில் இருப்பது சொற்ப எண்ணிக்கையிலான லங்கூர் குரங்குகள் தான். ஆனால் டில்லியில் இருக்கும் குரங்குகளுக்கு அனைத்து இடங்களும் அத்துப்படி என்பதால் லங்கூர் குரங்குகளை
அவைகள் சுலபமாக ஏமாற்றி விடுகின்றன. சில நேரங்களில் 2 குரங்குகளுக்கும் இடையில் யுத்தமே ஏற்பட்டு விடுகிறது. டில்லியில் சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணமே இருக்கிறார்கள். அதனால் அங்கே உள்ள கடைகளில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும். வாடிக்கையாளரை கவனிக்க ஆட்கள் இருப்பதைப் போல குரங்குகளை சமாளிப்பதற்கும் தனியாக ஒருவரை கடைக்காரர்கள் நியமித்து வைத்திருந்தார்கள். லங்கூர் படை வந்த பின்பு அதற்கு அவசியம் இல்லாமல் போனது. லங்கூர் குரங்குகளை கண்டால் சேட்டை செய்யும் சாதாரண குரங்குகள் பயந்து ஓடிவிடும். மற்ற நேரங்களில் அதன் அட்டகாசம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறதாம். அதிலும் கடை வைத்திருப்பவர்களின் நிலைமை மிகவும் மோசமானது. லங்கூர் குரங்குகள் இருக்கும்போது மற்ற குரங்குகள் வராவிட்டாலும் மற்ற நேரங்களில் கடையினுள் புகுந்து ஒட்டுமொத்த அட்டகாசங்களையும் செய்து விடுகின்றன. இரவிலிருந்து காலை வரை இவர்களுக்கு குரங்குகளை துரத்தியே போதும் போதும் என்றாகி விடுகிறதாம். இவர்களால் கவலைப்பட மட்டுமே முடிகிறதே தவிர அதற்கு வேறு வழி காண முடியவில்லை. சில தினங்களுக்கு முன் அரசு அலுவலகம் ஒன்றில் புகுந்து தங்கள் வேலையை காட்டிவிட்டன சேட்டை குரங்குகள். அலுவலகத்தில் உள்ள அனைத்து கம்ப்யூட்டர் வயர்களையும் கடித்து நாசம் செய்து பல சேதங்களையும் ஏற்படுத்தியுள்ளன. நான் சின்ன வயசுல இருந்தே லங்கூர் குரங்குகளை வச்சு தொல்லை தர குரங்குகளை ஓட்டுற வேலையை பார்க்குறேன். இந்த பகுதியில் நீதிபதிகள், அமைச்சர்கள், பல முக்கியமான பிரமுகர்கள் குடியிருக்காங்க. அவங்களோட வீடுகளுக்கு உள்ளேயும் குரங்குகள் போய் அட்டகாசம் பண்ணிடுது. அதை கட்டுப்படுத்துறதுக்காக லங்கூர் குரங்குகளோட நான் இங்கே சுற்றிட்டு இருக்கேன். காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் எனக்கு டியூட்டி டயத்தில் எல்லாமே நான் ரவுண்ட்ஸில் தான் இருப்பேன். வீடுகளில் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளேயும் போய் முக்கியமான ஃபைல்ஸு, கம்ப்யூட்டர் கேபிள் எல்லாமே நாசம் பண்ணிடுது. அதனால் NDMC லங்கூர் குரங்குகளை இந்த பகுதிக்கு நியமிச்சிருக்காங்க. லங்கூர் குரங்குகளை வேலைக்கு அமர்த்தி சில வருடங்கள் ஆன போதிலும் குரங்குகளின் தொல்லை முழுமையாக தீர்ந்த பாடில்லை. குரங்குகளுக்குள் ஒப்பந்தம் செய்துவிட்டனவோ என்னவோ, நீ துரத்துவது போல் துரத்து, நாங்கள் ஓடுவது போல் ஓடுகிறோம் என